Hello friends, welcome to Tamil Mom Portfolio. dharmaj crop guard limited IPO நவம்பர் 30ஆம் தேதி க்ளோஸ் ஆக போகுது. ஸோ நாளைக்கு வெட்னஸ்டே அன்னைக்கு க்ளோஸ் ஆக போகுது. இந்த ஐபிஓவில் நான் அப்ளை பண்ணுறேன்னா இல்லையா, எத்தனை லாட் அப்ளை பண்ணுறேன், எத்தனை அக்கௌண்ட்லேருந்து அப்ளை பண்ணுறேன், ஃப்ரம் ஃபேமிலி மெம்பர்ஸ் அக்கௌண்ட் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். செகண்ட் டே சப்ஸ்கிரிப்ஷன் 3:30 PM வரைக்கும் பார்த்தோன்னா டோட்டலாக 5 டைம்ஸ் வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகியிருக்கு. ரீட்டைல் கேட்டகரியில் அரௌண்டு 7 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் ஆகியிருக்கு. ரொம்ப சின்ன இஷ்யூ சைஸ் தான். இந்த இஷ்யூ சைஸில் கம்மியாக தான் வந்து சப்ஸ்கிரைப் ஆகிக்கின்ற மாதிரி எடுத்துக்கலாம். மேபி யூனிபார்ட்ஸ்க்கு வந்து இந்த ஐபிஓ அமௌண்ட்டை வந்து யூனிபார்ட்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால கூட இந்த ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். இருந்தாலும் நல்ல ஓவர் சப்ஸ்கிரைப் தான் ஆகியிருக்கு. ஸோ ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷன் பொறுத்த வரைக்கும் குட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஐபிஓ ப்ரைஸ் 237 ரூபாய். டோட்டல் இஷ்யூ சைஸ் 251 கோடி. ரீட்டைல் ரிசர்வேஷன் 35%. புதன்கிழமை அன்னைக்கு இந்த ஐபிஓ க்ளோஸ் ஆகுது. ஓகேங்க, நெக்ஸ்ட் ப்ரோக்கர்ஸ் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா மேக்ஸிமம் எல்லா ப்ரோக்கர்ஸுமே அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ப்ரோக்கர்ஸுமே சொல்லலை. நெக்ஸ்ட்டு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோன்னா IPO.watchinல 55 ரூபீஸ்னு மென்ஷன் ஆயிருக்கு. மின்ட்டில் பார்த்தோன்னா 46 ரூபீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ரொம்ப கம்மியான கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எதுன்னு பார்த்து நம்ம அதவே வந்து நம்மளோட கிரே மார்க்கெட் ப்ரீமியமாக எடுத்துக்கலாம். ஸோ அப்படி 46 ரூபாய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அரௌண்டு 19% ப்ரீமியமில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது நல்ல டிமாண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் இந்த ஐபிஓக்கு. ஓகேங்க, நெக்ஸ்ட்டு என்னுடைய ஃபைனல் வியூவாக நம்மளுடைய ஐபிஓ அனாலிசிஸ் வீடியோவில் சொன்னதை எகெயின் ஒரு ரிமைண்டருக்காக பார்த்துடலாம். ப்ரமோட்டர் ஹோல்டிங் ஆஃப்டர் த ஐபிஓ 68.5% ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க போகிறாங்க. ஃபைனான்ஷியல்ஸ் நல்லா குட்டாக தான் இருந்தது. டெப்ட் டு ஈக்விட்டி 0.55 இருக்குது. ஆக்சுவலி நம்ம ஐபிஓ வீடியோ அனாலிசிஸில் டெப்ட் டு ஈக்விட்டி எக்ஸ்ட்ரா சொல்லியிருந்தோம். ஸோ ஜூலை 2022 படி 0.5 தான் டெப்ட் டு ஈக்விட்டி. இதுதான் கரெக்டான வேல்யூ. நெக்ஸ்ட் பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அக்ரோகெமிக்கல் மேனுஃபேக்சரிங், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ராலிஸ் இந்தியா, இந்தியா பெஸ்டிசைட்ஸ், பஞ்சாப் கெமிக்கல் அண்ட் கிராப் ப்ரொடக்ஷன், பாரத் ரசாயன், ஆஸ்டெக் லைஃப் சயின்சஸ், ஹெரான்பா இண்டஸ்ட்ரீஸ் இவர்கள் எல்லாருமே. வேல்யூஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபேர்லி வேல்யூட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். 20 PE மல்டிபிளில் வர்றாங்க. இண்டஸ்ட்ரி PE 24. ஸோ லாங் டேர்முக்கு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட்டு ஷார்ட் டேர்ம் பர்பஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 29th நவம்பர் வரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் ஓகேவாக இருக்குது. ப்ரோக்கர்ஸ் ரெக்கமெண்டேஷன் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. கிரே மார்க்கெட்லேயும் நல்ல டிமாண்ட் இருக்குது. செகண்டரி மார்க்கெட்டும் பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஸோ ஷார்ட் டேர்ம் ஆர் லிஸ்டிங் கெயினுக்காக எல்லா பேராமீட்டர்ஸுமே ஃபுல்ஃபில் ஆகுது அப்படின்றனால ஷார்ட் டேர்ம் ஆர் லிஸ்டிங் கெயினுக்காக அப்ளை பண்ணுறவர்களும் இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகேங்க, என்னுடைய ஃபைனல் வியூ அப்படின்னு பார்த்தோன்னா நான் வந்து என்னுடைய 4 ஃபேமிலி மெம்பர்ஸ் அக்கௌண்ட்லேருந்து அப்ளை பண்ண போகிறேன். ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகிடுச்சு அப்படின்றனால ஒரு அக்கௌண்ட்லேருந்து ஒரு லாட் அப்ளை பண்ணினாலே போதுமானது. ஏன்னா லாட்டரி பேசிஸில் தான் அலாட் ஆகும் அப்படின்றனால. ஐபிஓ ப்ரைஸ் ஃபேர்லி ப்ரைஸ் தான் அப்படின்றனால லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் ப்ரைஸ் அப்ரிஷியேஷனுக்கு சான்சஸ் இருக்குது. என்னென்னா இந்த ஐபிஓவோட இஷ்யூ சைஸ் வெறும் 251 கோடி தான். ஸோ அதனால் அலாட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த ஐபிஓவில். இது என்னுடைய பர்சனல் வியூ தான். இந்த வியூ தப்பாகிறதுக்கும் சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் படி உங்களோட டெசிஷனை எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலோட வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஏஞ்சல் 1 and Zerodhaவோட லிங்க் இருக்கும். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.